இன்னைக்கு ஒரு சுவாரஸ்யமான டாபிக். இன்னைக்கு ஒரு சுவாரஸ்யமான டாபிக்கு. ஓரிரு நாட்கள் முன்னாடி நீயா நானா கோபிநாத் நடத்திய ஒரு நிகழ்ச்சியை பார்க்க நேரிட்டது. அந்த நிகழ்ச்சியில் லிவிங் டுகெதர் என்ற கலாச்சார சீரழிவு நாடகத்தை நிறைய கல்யாணமாகாத நண்பர்களும் நண்பிகளும் அதை சப்போர்ட் செய்து, அதாவது லிவிங் டுகெதர் தான் பெஸ்ட் மெத்தட் ஆஃப் லைஃப்ன்ற மாதிரி எல்லாரும் பேசுகிறாங்க. எனக்கு ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னென்னா, தமிழர்கள் பண்பாடு, திருமண முறை, கந்தர்வ கல்யாணம், என்னென்ன கல்யாணமும் இருக்குது, நிறைய மாடல். சோழர் காலத்தில் கல்யாண முறைகள்லாம் சீரும் சிறப்புமாக ஏற்பட்டு தமிழர் நாகரிகம், சோழர் நாகரிகத்தை ஒட்டி தான் இந்த திருமண வைபவங்கள்லாம் நடந்து வருது. அதே போல் திருமணம், கடவுள்கள் திருமணமும் அதே மாதிரி தான் நிச்சயிக்கப்பட்டு கடவுள்கள் திருமணமும் சிறப்பாக நடைபெற்றது. அது எல்லாம் ஊரை கூட்டி தாம்பூலம் வச்சு எல்லாரையும் அழைச்சி எதுக்கு திருமணம் பண்ணுறாங்கன்ற ஒரு கொஸ்டினே இவங்க எல்லாம் எழுப்புறாங்க. இப்போ நவநாகரிக உலகத்தில் ஒரு பெரிய கேப் உண்டாகி போச்சு. அதாவது சீரழிவுக்கும் சீர்திருத்தத்துக்கும் ஒரு பெரிய கேப் வருது. பல விஷயங்கள், பல செய்திகள் இப்பொழுது செய்தித்தாளில் வரும் விஷயங்களை பார்க்கும்போது அடிக்கடி இந்த கொலைகள், தற்கொலைகள், அப்புறம் டைவர்ஸ், திருமண விலக்கு போன்ற பல விஷயங்களுக்கு, அதாவது முத்தாய்ப்பே இது போன்ற நவநாகரிக பழக்க வழக்கங்கள் தான். இப்போது பேரண்ட்ஸ் கூட பசங்க இருந்தால், அது பையனோ பொண்ணோ ஒரு வேலைக்கு போகிறாங்க, ஏதோ ஒரு ஐடி கம்பெனியில் வேலைக்கு போகிறாங்க, ஏதோ ஒரு கவர்மெண்ட் கம்பெனிக்கு வேலைக்கு போகிறாங்க, கவர்மெண்ட்டுக்கு அரசு துறைக்கு வேலைக்கு போகிறாங்க அப்படின்னும்போது அவங்களுக்கு ஒரு நெருடல் இருக்கும். வீட்டில் இருந்து வேலைக்கு போயிட்டு வந்தாங்கன்னா எந்தவித பிரச்சனைகளும் அவர்கள் எதிர்கொள்வதில்லை. அதே வெளியூரில் தங்கி பணிபுரியும் மகளிரானாலும் சரி, ஆண்களானாலும் சரி, அவர்களுக்கு சில பிரச்சனைகள் தலை தூக்குகின்றது. எது மாதிரி பிரச்சனைகள் என்றால், ஃபஸ்ட்டு உணவு, அப்புறம் இருப்பிடம், அதுக்கு அடுத்து அந்த சந்தோஷமான மனநிலையில் ஏதாவது ஒரு மகிழ்ச்சி கடலில் நீந்த வேண்டும் என்ற நினைப்பில் பெண்களுடன் சேருவது தான் ஒரு மகிழ்ச்சியான நிலை என்பதை அவர்கள் எப்பொழுதும் கொண்டாடுகிறார்கள். சரி, இது அவர்களுக்கு அவர்கள் தரப்பில் பார்க்க போனால் அது அவர்களுக்கு அது ஒரு சரியானதாக தோன்றும். இது எப்படி சரியானதாக தோன்றும் என்றால், அந்த நேரத்தில் ஒரு வாலிப வயசில், அல்லது சிலர்லாம் பழைய காலத்தில் சொல்லுவாங்க, ரத்தம் இருக்கிற வரைக்கும் தாண்டா ஆட்டம், ரத்தம் சுண்டி போச்சுன்னா உங்கள் ஆட்டம் பாட்டம்லாம் தானாக அடங்கிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு இளைஞனோ இளைஞியோ அவர்களுடைய நல்வழிப்படுத்தும் காலம் எந்த காலத்திலிருந்து நல்வழிப்படுத்தப்படுவார்கள் என்றால், அவர்கள் கல்லூரி படிப்பை முடித்துவிட்டு வேலைக்கு செல்லும் காலத்திலிருந்து ஒரு 40 வயது வரையில் அவர்கள் எந்த மாதிரியான பாதையை தேர்ந்தெடுக்கிறார்கள் என்பதை பொறுத்து தான் அவர்களுடைய அடுத்த கட்ட வாழ்க்கை அமையும். சப்போஸ் ஒரு சிலர் நல்ல சம்பாத்தியம் இருந்து அவர்கள் தாய் தந்தையின் பேச்சை கேட்டு தாய் தந்தையுடன் இருந்து கொண்டு
வேலை வாய்ப்புகளில் கவனம் செலுத்தி அவர்கள் சேர்க்கும் சேமிப்பு தொகையை தாய் தந்தையர் கொண்டு செல்ல மாட்டார்கள். தாய் தந்தையர்கள் பிள்ளைக்கான முதலீடாக அதை செய்துவிட்டு வருங்காலம் தன்னுடைய பிள்ளைகள் எந்தவித பிரச்சனையும் எதிர்கொள்ளக்கூடாது என்பதில் அவர்களுக்கு ஒரு வீடு வாங்கி வைப்பதோ, நகைகள் வாங்கி வைப்பதோ, இல்லை எங்கேயாவது ஒரு இடத்தில் நிலங்கள் வாங்கி பையன் பொண்ணு பேரில் எழுதி வைப்பதோ, அதெல்லாம் அம்மா அப்பா நல்ல அம்மா அப்பா பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுப்பாங்க. ஆனால் இப்போ என்ன ஒரு கலாச்சாரம் வருதுன்னா, ஒரு செக்ஸுவல் லைஃபுக்காகவே நிறைய பேர் தனியாக வாழணுன்ற உறுதிமொழியை எடுத்துக்கிறாங்க. அதாவது உள்ளூரில் வேலை கிடைச்சா கூட அதை தவிர்த்து விட்டு வெளியூரில் வேலை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்துடன் சிலர் வெளியூரில் இதுபோல் தன்னுடன் கூட பணிபுரியும் மகளிர்களோடு தங்குவது, அரட்டை அடிப்பது, திங்கள் முதல் வெள்ளி வரை வேலை, சனி ஞாயிறில் வேலை, அவுட்டிங்கில் சென்று பல கூத்துக்கள் இருப்பது. இதில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, இந்த காலகட்டத்தில் ஒரு முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம், ஆணானாலும் சரி பெண்ணானாலும் சரி, திருமணம் என்ற ஒரு பந்தத்துக்குள் நுழைய முன்னர் அவர்கள் இருவரையும் மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தி, மனோதத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தி அவர்களை எல்லாம் பரிசோதனை செய்த பின்னர் நல்ல ஒரு வாழ்க்கை முறையை அமைத்து கொடுப்பது அவர்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு எதிர்காலத்தை தரக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அது இல்லாமல் ஏதோ இப்போலாம் நிறைய மேரேஜ் ஏஜென்சிஸ் நிறைய வந்துருச்சு. யாருமே தெரியாமல், அதாவது பழக்கமே இல்லாத ஒரு குடும்பம் பதிவு பண்ணி வச்சுருக்கோம். இவங்களும் பழக்கம் இல்லாத ஒரு குடும்பம் பதிவு பண்ணி வச்சுருவாங்க. இவர்கள் 2 பேரும் தொலைபேசியில் பேசுவார்கள். அந்த குடும்பம் தொலைபேசியில் பேசும், இந்த குடும்பம் தொலைபேசியில் பேசும். ஒரு நாள் மாப்பிள்ளை பெண் பார்க்கும் வைபவம் நடைபெறும். அதில் இவர்களுடைய பின்புலம் என்ன, முன்புலம் என்ன என்பதை கூட தெரியாமல் பல குடும்பங்களில் திருமணம் நிகழ்கின்றது. அந்த திருமணங்கள் நிகழும்போது புரிதல் இருந்தால் எந்தவித பிரச்சனைக்கும் இடமில்லாமல் அந்த திருமணம் ஒரு வெற்றிகரமாக அமைந்துவிடும். ஆனால் அதே ஒரு சின்ன தவறுகளை அந்த கல்யாணமான பெண்ணோ அல்லது பையனோ அது குறித்து கேள்வி எழுப்பும்போது உடனடியாக திருமண விலக்கு என்பது முன்னிறுத்தப்படுகிறது. எனக்கு தெரிந்து எங்களுடைய குடும்பத்திலேயே ஒரு 3 திருமண வழக்குகள் என் கண் முன்னாடியே நடைபெற்றது. அது எல்லாமே ஒரு சின்ன சின்ன விஷயம்தான். அதாவது பார்த்து 2 குடும்பமும் பார்த்து திருமண ஏற்பாடு செய்த குடும்பமும் சரி, காதலித்து திருமணம் செய்த ஜோடி ஆனாலும் சரி, எல்லாமே ஒரு மாதிரியான சூழ்நிலையில் தான் முடிகிறது. எனவே நான் லிவிங் டுகெதருக்கு எதிரானவன் என்பதை போல நான் பேசினாலும் உண்மையிலேயே ஒரு சில காரணங்களால் சேர்ந்து வாழ்வது, கல்யாணமாகாமல் சேர்ந்து வாழ்வது மிகப்பெரிய தப்பு. காரணம், ஏதோ ஒரு தவறினால் ஒரு குழந்தை பிறக்கும்போது, அந்த பெண்ணுக்கு குழந்தை பிறக்கும்போது அதற்கு உண்டான உரிமையை அந்த பெண் தான் காக்க வேண்டும் என்ற மனநிலையே அந்த ஆண் இருக்கிறான். அதனால் அந்த ஆண் இந்த பெண்ணை விட்டுவிட்டு வேறொரு பெண்ணை பார்க்க, அதாவது மரத்துக்கு மரம் தாகும் மந்தி போல மாறிவிடுவான். அதனால் தயவு செய்து நண்பர்களே, இளைஞர்களே, உங்களுடைய வருங்காலம் சிறப்பாக அமைய வேண்டும் என்றால் நிறைய விஷயங்களை எதிர்கொள்ளுங்கள், நிறைய விஷயங்களை தெரிந்து கொள்ளுங்கள். நம்முடைய சமூகம்
எந்தெந்த வகையில் சீரழிக்கப்படுகின்றன என்ற விஷயங்களை எல்லாம் மனதில் உட்கொண்டு மனதில் தெளிவு பெற்று உங்களுடைய வாழ்க்கையை நடத்த பாருங்கள். நன்றி, வணக்கம்.